எதுக்கு என்ன கூப்பிடுற? நான்லாம் வர மாட்டேன். அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ பிரச்சனை பண்ண மாட்டல்ல? இப்ப நான் சொல்ற மாதிரி செய். விஜய் வெளியில கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணும் உனக்கு விஜய் கிடைக்க கூடாது. எனக்கு இருக்கிற வெறிக்கு உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன். மகாநதியில விஜயை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் தாத்தாவும் போய் விஜயோட சித்தி கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க விஜயும் அஜயும் எனக்கு ஒன்று தான், ஆனா நான் வந்து அஜய் பக்கம்தான் நிற்பேன், ஏன்னா எனக்கு என் வாழ்க்கையை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. அதனால பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு காவேரி வெண்ணிலா கிட்டேயே பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த பசுபதியும் ராகினியும் உனக்கு நல்லதுக்காக நீ பண்ணவே இல்லை, அவங்க விஜய் மேலே கொலைப்பழி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா விஜய் வந்து வெளியே வரவே முடியாது, அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையே சொல்லிடு, உனக்கு என்ன விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு டீல் போட்டு வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. வெண்ணிலாவும் யோசிச்சுட்டு பசுபதி ராகினி கூட இருந்தால் கதை நடக்காது, அதனால நம்ம காவேரி கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட போய் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதனால விஜயும் வெளியே வந்துடுவார். இனிமேல் வழக்கமான சீரியல் மாதிரி 2 பொண்டாட்டிக்கு விஜய் ஹஸ்பண்டாக இருக்க போகிறாரா, இல்லை எல்லா உண்மையும் சொல்லி வெண்ணிலாவை புரிய வச்சு வெளியே அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.